எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2189வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுது பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்கள் காரியமெல்லாம் ஜெபத்தோடு தேவ திட்டத்தின்படி செய்யப்பட கடவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சரீர ரீதியாய் பலவீனப்பட்டு மருத்துவமனைகளில் வீடுகளில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவன் சுகத்தை கொடுக்கும்படியாக, வியாதி இல்லாத சரீரமாய் கர்த்தர் மாற்றும்படியாக. இன்றைக்கும் இயேசு அநேகரை குணமாக்குகிறார். இப்படி வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுகிறாள். இயேசுவின் பாதத்தில் விழுந்தவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். இயேசுவின் பாதத்தில் விழுவது ஒரு ஜெப அனுபவத்தை குறிக்கிறது. இங்கே லாசரு வியாதிப்பட்டு மரித்து 4 நாளாகிவிட்டது. இயேசு வருகிறார். மார்த்தாள் எதிர்கொண்டு போய் சொல்கிறார், நீர் இங்கே இருந்திருப்பானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு மரியாளை அழைக்கிறார் என்று சொல்லி மார்த்தாள் சொன்னபோது மரியாள் எதிர்கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் விழுகிறாள். இதனால் நடந்த விளைவு என்ன? அவர் ஆவியில கலங்கி லாசரு எங்கே இருக்கிறாரோ அந்த கல்லறையில போய் லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அதுக்கு முன்பதாக மார்த்தாள் சொல்லுகிறார், 4 நாளாயிற்று நாருமே சொல்லும் போதுதான் ஏன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அங்கே 4ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்படுகிறார் லாசரு. அப்போ மரியாள் இயேசுவின் பாதத்தில் விழுகிறாள். அவள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிஞ்சி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட சில பிரச்சனை முடிஞ்சு போயிட்டு இனி இதெல்லாம் நடக்காது அப்படி சொல்லி இருப்பீங்கன்னா, இயேசுவின் பாதத்துக்கு வந்து விழுந்தால் போதும், முடியாத காரியங்களையும் கர்த்தர் முடிய வைப்பார். லாசரு இறந்து 4 நாளா ஆன சரீரத்தையே கர்த்தர் உயிர்த்தெழுத செய்திருப்பார் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு ஊடாய், கஷ்டத்துக்கு ஊடாய், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்க வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்னை பற்றி அவதூறான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இப்படிலாம் நீங்க யோசிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்க சரீரத்துல வியாதிகள் உங்களை தாக்கி இனி வாய்ப்பே இல்லை சரியாகிறதுக்கு, காலம் ஃபுல்லா நீங்க இப்படிதான் இருக்குன்னு சொல்லி உங்களை மருத்துவர் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தா அந்த வியாதி வந்த இடமே தெரியாம போயிரும், வியாதியே இல்லாம போயிரும். அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஒருவேளை இந்த பூமியில என்னை உயர்த்ததுக்கு எனக்கு கொடுத்து உதவ ஆளே இல்லை அப்படின்னா கூட நீங்க ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துட்டீங்கன்னா போதும், நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டா போதும், அவர் உங்களை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறார். இங்க பாருங்க, யூதர்கள் எல்லாரும் ஆறுதல் கூட வந்திருக்கிறாங்க. அதுல சொல்றாங்க, இவர் எத்தனையோ பேர் கண்ணை திறந்தார, ஏன் இவனை ரொம்ப நேசித்தார, இவனுக்கு இந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்துருக்கலாமே சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இயேசு வந்தது ஒரு நல்ல காரியம்தான். நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் அற்புதங்கள் தாமதம் ஆகுதுன்னா அது யாரோ ஒருவருக்கு ஆசீர்வாதமா இருக்க,
யாரோ ஒருவருக்கு நம்மை பயன்படுத்த ஆகவேதான் கர்த்தர் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தாமதம் பண்ணுகிறார். தாமதம் தரமான அற்புதத்தை கொண்டு வரும். ஒருவேளை அவசரமா செய்யணும்னு நினைச்சா அது மகிமைக்கு எதுவா இருக்காது. இயேசு சீக்கிரம் வந்திருப்பாருன்னா வியாதியில இருந்தா சுகம் கிடைச்சிருக்கும். ஆனா தாமதமா வந்ததுனாலதான் இயேசு அற்புதத்தை அங்க செய்கிறார். அது அநேகருக்கு மகிமையாய் காணப்படுகிறது. நீங்க எதிர்பார்த்திருக்கிற விஷயத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அப்படி என்றால் நாம் அவர் சமூகத்துல காத்திருப்போம். நீர்தான் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர்தான் என்னை உயர்த்த வேண்டும், நீர்தான் இந்த வியாதியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர வேண்டும், என்னுடைய கடன் பிரச்சனையை நீர்தான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி உறுதியாய் பிடித்தோம் என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவத்தை, அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, தேசத்துல அவர் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் பேசின உன்னதமான வார்த்தைகள் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் சில காரியங்கள் முடியாமல் ஆண்டவரே சில பலவீனத்தோடு போராட்டத்தோடு வருஷ கணக்கில் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவருக்கா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகம் அவர்களை முத்திரை கொடுத்திருக்கலாம், இந்த உலகம் நடக்காது என்று பேசலாம். ஆனால் நீர் ஜீவன் உள்ளவர். வாழ்க்கையில அற்புத அடையாளங்கள் நடக்க உதவி செய்யுங்க. இன்னும் உங்க பாதத்தில் ஆண்டவரே அமர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பீராக. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலை